வணக்கம். மருமக பெருமையை பேச ஆரம்பிச்சிடுறாங்க மாமியார். ஐயோ! அவள் எப்படி பண்ணுறா பாரு, எல்லாம் வந்துட்டு மருமக என் மருமகள மாரி முடியுமா அப்படின்னு. என்னங்கடா மருமகளை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னா, அங்கே சுருதி கடுப்பாகிறாங்க. என்னங்க பண்ணியிருக்காங்க, பொய் எப்படி அதெல்லாம் அள்ளி விட்றாங்க அவங்க பாட்டில் அப்படின்னு. விடுங்கங்க அப்படின்னு சொல்லி, இல்லைங்க உங்கள் பேரை சொல்ல வேணாம், வேண்டாங்க விடுங்க நம்ம கேட்கலாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரிதான், நல்லவங்க இப்படி தான் இருக்கணும். ஆனால் நல்லவங்க கெட்டவங்கள்கிட்ட எப்படி இருக்கணும்னு இருக்கு இல்லையா? என்ன நல்லது செஞ்சாக்கும் எல்லாம் போயிடும், சரியாக போயிடும். இன்னும் இன்னா ஒருத்தாரே அவர் நானும் நிர்ணயம் செய்து விடுதல் அப்படின்னு சொன்ன மாதிரி, அதுக்காக அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை எனக்கு தோணுது. இப்போலாம் வந்துக்கிட்டு மைட் இஸ் ரைட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, இப்போலாம் வந்துக்கிட்டு அவன் என்ன ஆயுதம் எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை நம்ம பேசணும், அவனுக்கு புரிகிற லாங்குவேஜில் பேசணும் அப்படிங்கிறது தான். அந்த வகையில் மீனாவோட பொறுமையெல்லாம் பதில் தரும் அப்படின்னு வச்சோம்னாக்க வாழ்க்கையில் அதெல்லாம் பாடமாக எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய உண்மையான கருத்து. அதான் நான் என்னை பொறுத்தவரையில் தான். அப்படியெல்லாம் வந்துட்டு ஒருத்தரையும் அமுங்கி போகணுங்கிற அவசியமும் நமக்கு கிடையாது அப்படின்னு. அப்புறம் கடைசியாக வந்துட்டு எல்லாம் முடிச்சோன்னே வந்துட்டு கிளம்பிடுறாங்க பாட்டி வந்துட்டு, நம்ம விஜயா வந்துட்டு அதெல்லாம் சூப்பர் என் மருமக அப்படின்ட்டு. உடனே இது பெருமையாக அது உள்ளார போயிடுது. அதுக்கப்புறமா வந்துட்டு 2 பேரும் வந்து ஒன்று சேர்றாங்க, 3 பேரும். அப்போ சுருதி பேசாங்க, என்னங்க பேசிட்டீங்க நீங்கள் அப்படின்னு. என்ன சொன்னீங்க நீங்கள், ஏங்க ப்ராஜெக்ட் கிடச்சது நீங்கள் போய் பெருமையாக போய் சொல்லிட்டு தர்றீங்க நீங்கள் பிளண்ட்டு. ஆனால் இப்போ சுருதி மாதிரி ஒரு ஆள் தான் வேணுங்கிறேன் நான். பிளண்ட்டு என்ன அது நீங்கள் சொல்லிட்டுருக்கிறீங்க அப்படின்னு. நான் கூட நினச்சேன், ஏங்க நான் டீம் சொல்லாமல் நீங்கள் சொல்லிட்டீங்களா நீங்கள் எப்படின்னு கேட்டால், உன்கிட்ட சொல்லாங்க அவங்கள்ட்ட தான் நான் முதல்ல சொன்னேன் சுருதி அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் நான். கடைசியில் மானங்கட பேசுகிறாங்க. அதுக்காக இல்லை அப்படிலாம் கிடையாது, எனக்கு அவங்கள தெரியும் முன்னுக்கே. இப்போ திடீர்னு வழியில் போகிறோம், ரோடு கேட்குறோம், அப்போ ரோடு கேட்டவங்களுக்குலாம் தேங்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குற திமிர் இருக்குது பாருங்க இல்லையா, அந்த திமிருக்கு சூடு போடணும் அப்படிங்கிறதான். ஏங்க நீங்கள் என்ன பிணைச்சிருந்தாலும் சரி, பண்ணது இவங்க, நீங்கள் சொல்லித்தான் போனீங்க, இல்லை எங்களுக்கு தெரியும், இப்போ உங்களுக்கு தெரியுங்கிறது எப்போ தெரியும், போய் பார்த்த ஒரு தானே தெரியும் அப்படின்னு சுருதி கேட்குறது நல்லா இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு அவங்க இல்லை. மீனா சொல்கிற மாதிரி ரோஹிணிக்கு பயம் வந்துருச்சு, அவ்வளோதான்.